ஹாய் மக்களே, வெல்கம் டு அவர் டெய்லி vlog ஷர்மி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன vlog பண்ண போகிறோம் அப்படின்னா, நிறையா பேர் கேட்டிருந்தேன் க்ரைலானோட பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நிறையா பேருக்கு க்ரைலான்னா என்னன்னே தெரிஞ்சிருக்காது. பிகாஸ் ஏன் அப்படின்னா, க்ரைலான் வந்து ரொம்ப ஓல்டு ப்ராடக்ட்னா முன்னாடி எல்லாரும் யூஸ் பண்ணுறது தான் இந்த க்ரைலான். இப்போ வந்து நம்ம செல்ஃப் மேக்கப் போகிறதா இருக்கட்டும், நம்ம நார்மல் மேக்கப் போகிறதுக்கு யாருமே க்ரைலான்லாம் நமக்கு தெரியவே செய்யாது, எனக்கும் தெரியாது. ஆனால் மேக்கப் ஆர்டிஸ்ட் படிச்சதுக்கப்புறம் தெரியும் க்ரைலான் தான் பெஸ்ட் மேக்கப் பேலட். இதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட் மேக்கப் பேலட். இது ஒன்று இருந்தால் நீங்கள் ஒரு கல்யாண பொண்ணுக்கு இது ஒன்றை மட்டும் கையில் தூக்கிக்கிட்டு நீங்கள் போயிட்டு இதை வச்சு நீங்கள் மேக்கப் போட்டு வந்துடலாம். ஸோ அந்த அளவுக்கு இதில் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நம்ம க்ரைலான் பேலட்டோட டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். நான் வச்சுருக்க க்ரைலான் பேலட் வந்து சென்னை 2. க்ரைலான் பேலட்டில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, க்ரைலான் 3 வேரியேஷன்ஸ் இருக்கும். பெங்களூர், சென்னை 2 அண்ட் டெல்லி, இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ அது என்னென்னு பார்த்து வாங்கணும். ஸோ நிறையா வேரியேஷன் இருக்குது. ஸோ அதில் நம்ம வச்சுருக்கிறது சென்னை 2 வேரியேஷன். ஸோ வந்து நம்ம பார்க்க போகிறோம். க்ரைலானில் ஃபர்ஸ்ட் என்னென்னா, நான் சொன்ன வேரியேஷன் தான். சென்னை, பெங்களூர், சென்னை 2 டெல்லி, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம பார்த்து வாங்கணும். பிகாஸ் நம்ம சவுத் இந்தியன் டோன் அந்த மாதிரி எதுக்கு யூஸ் ஆகுதோ, ஸோ அதை பார்த்து வாங்கணும். ஸோ இப்போ நம்ம கையில் க்ரைலான் வச்சுருக்கோம். ஸோ இதை ஃபுல்லாக நம்ம என்னென்னு பார்ப்போம். ஓகேயா? ஸோ நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணதான். ஸோ புதுசுலாம் இல்லை, சீன் போட்டு அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஸோ க்ரைலான் தான் இருக்குது, சென்னை 2. ஸோ இது வந்து க்ரைலான் பேலட், சாரி பொட்டு. ஸோ இதோட ஃபுல் டீடைல்ஸ் நிறையா பேர் இதை கேட்டிருந்தீங்க. ஸோ நான் அதுக்காக தான் இது செப்பரேட் வீடியோவே போடுறேன். ஸோ இதோட ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். ஸோ க்ரைலான் பேலட் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம எல்லா மேக்கப்புமே யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்டாக நம்ம இதை மட்டும் கொண்டு போய் ஒரு பிரைட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாமா நீங்கள் கேட்டாலுமே பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் செல்ஃப் மேக்கப்புக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். பிகாஸ் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ எடுத்தோன்னே ஒருத்தவங்கள்ட்ட க்ரைலான் பேலட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிளெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ க்ரைலான் வந்துட்டு க்ரீம் பேலட். நான் வந்து பத்திரமா மூடி கூட தொலையாமல் வச்சுருக்கேன். அதுதான் என்னோட சின்சியாரிட்டி, க்ரியேட்டிவிட்டி எல்லாமே. ஸோ இது வந்துட்டு க்ரீம் ப்ராடக்ட். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் என்னென்னா, க்ரீம் ப்ராடக்ட் வந்து மோஸ்ட்டாக ஆயில் ஸ்கின்னுக்கு செட் ஆகாது. ஏன்னா அது வந்து திட்டாக கேக்கியாக தெரியும், நம்மளால் பிளெண்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும். பட் வந்து க்ரைலானோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இது வந்து சூட்டபிள் ஃபார் ஆயில் ஸ்கின் டைப். இது வந்து ஆயில் ஸ்கின்க்கு ஃபுல்லாக சூட் ஆகும். ட்ரை ஸ்கின்னுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் ட்ரை ஸ்கின்னுக்கு வந்து நீங்கள் ப்ராப்பரான ப்ரெப்பிங் பண்ணிவிட்டு சிடிஎம் அதெல்லாம் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா இதுவும் ட்ரை ஸ்கின்னுக்கும் பெஸ்ட். ஸோ க்ரைலான் டெர்மா பேலட் நான் கையில் வச்சுக்கிறது டெர்மா பேலட், சூப்பராக கிடையாது. ஸோ யாரும் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்கன்னா, இது வந்து டெர்மா பேலட். ஸோ டெர்மா பேலட்டை வந்துட்டு நீங்கள் ட்ரை ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணலாம், ஆயில் ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணலாம். பட் ஆயில் ஸ்கின்னுக்கு வந்து ஈஸி நீங்கள் யூஸ் பண்ணுறது. பட் ட்ரை ஸ்கின்னுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ராப்பரான ப்ரெப் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டெர்மா பேலட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி க்ரைலானை பற்றி நிறையா விஷயம் சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆயில் ஸ்கின், ட்ரை ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுறது தான். அது வந்து ஒழுங்காக ப்ரிப் பண்ணிங்கன்னா ட்ரை ஸ்கின்னுக்கு ரொம்ப அழகாக யூஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் க்ரைலான் பேலட். இன்னொரு விஷயம் ஏன் சொல்கிறேன்னா, க்ரைலான் பேலட்டுக்கு ஏன் இந்த செப்பரேட் வீடியோ அப்படின்னா, க்ரைலான் பேலட் வந்துட்டு ரொம்ப இதான் மேக்கப்போட ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி கூட சொல்லலாம். பட் இதை வந்து இப்போ யாரும் அதிகமாக யூஸ் பண்ணுறது. பட் எல்லா மேக்கப் ஆர்டிஸ்ட் கேட்டிங்க அப்படின்னா இதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேலட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நீங்கள் செல்ஃப் மேக்கப்புக்கு அவாய்ட் பண்ணுறது தான் நான் ஃபர்ஸ்ட்டாக சொன்ன மாதிரி நல்லது. ஏன்னா உங்களுக்கு திட்டாக வரும். ஸோ எனக்குமே ஃபர்ஸ்ட் பிளெண்டிங்லாம் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ திட்டாக வருது அந்த மாதிரி இருக்கும். இன்னொரு விஷயம்னா, இந்த க்ரைலான் பேலட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஃபவுண்டேஷன் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு லிக்யூட் டப்பா இவ்வளோ தான் வரும். பட் இந்த க்ரைலான் பேலட்டில் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். நீங்கள் எந்த ஸ்கின் டைப்புங்கிறத பார்த்துக்கலாம், அண்ட் கான்டோர் பண்ணுறதுக்கு இருக்கும், கலர் கரெக்ஷன் இருக்கும், அண்டு எல்லாமே இருக்கும். க்ரீன் கலர் இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்கும். பிகாஸ் ஏன் அப்படின்னா, இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது கலர் கரெக்ஷனுக்கும் இருக்கும். தனியாக எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. கான்டோர் பண்ணிக்கலாம், கன்சீல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா ஷேடுமே இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் டு ஃபேர் வந்து டீப் வர இருக்கும். ஸோ இதெல்லாம் டீப்பு, ஸோ ஃபேரு, மீடியம் டு ஃபேர் இந்த மாதிரி எல்லா ஷேட்ஸுமே இதில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். பிகாஸ் ஏன் அப்படின்னா, அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு பேலட் இருந்தால் நீங்கள் யாருக்கு வேணால் போடலாம். டீப் ஸ்கின்னுக்கு போடலாம், மீடியம் டு டீப்பாக, ஃபேர், மீடியம் ஃபேர், இந்த மாதிரி எல்லா ஸ்கின்ஸ்க்குமே நீங்கள் வந்து போடலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த க்ரைலான் பேலட்டில் வந்துட்டு இப்போ நீங்கள் வந்து இந்த இருக்குல்ல, இது வந்து ரிமூவபிள் தான். இந்த இருக்குல்ல, இப்போ இந்த ஷேடு உங்களுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா இதை நீங்கள் ஒரு பேலட்டாக தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. க்ரைலானோட அஃபீஷியல் ஸ்டோரோ இல்லை வெப்சைட்டோ போனீங்க அப்படின்னா இந்த ஷேடை போட்டு, இது வந்துட்டு D4. ஸோ இதை வந்து நீங்கள் தனியாக போட்டு இதை தனியாகவே நீங்கள் அஃபோர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபுல்லாக ஒரு இது முடிஞ்சிச்சுன்னா அந்த பேலட்டே நம்ம ஃபுல்லாக மாற்றணும்லாம் கிடையாது. ஸோ இதையும் நீங்கள் தனியாக அஃபோர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பேலட் மாற்றணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. இப்போ நான் வச்சுருக்கிறது 12 ஷேடு. நான் வச்சுருக்கிறது 12 தானே நான் வச்சுருக்கேன்.
ஸோ 6 பேலட்டு 6 பேலட் இல்லை 6 24 இந்த மாதிரி ஒவ்வொரு கலர் வேரியேஷனில் இருக்கும். இது வந்து 12 ஷேட்ஸு, அது வந்து 6 ஷேட்ஸ் இருக்கும், இன்னொன்று 24 ஷேட்ஸ் இருக்கும். 24 ஷேட்ஸ்னால் இதுக்கு மேலே ஒரு ரோ இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் இன்ஷால்லா இன்னொரு நாள் வந்து 24 ஷேட் வாங்கணும். ஸோ இது வந்து 12 ஷேடு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஷேடு வந்து நீங்கள் அஃபோர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது க்ரீமில் இருக்கும் சரியா. நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் பிளெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் இதே க்ரைலான் வெப்சைட்லேயோ ஸ்டோருக்கும் போனீங்க அப்படின்னா க்ரைலான் பிளெண்டர்னு ஒரு பாட்டில் இருக்கும் டியூப் மாதிரி. ஸோ அதை மிக்ஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா பிளெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் இதோட ரேட் வந்துட்டு 399 சம்திங். ஆமாம் 4000 கிட்ட வரும். இன்னும் கலர் வேரியேஷனில் இருக்கும் ஷேட்ஸில். 24 வாங்கினீங்க அப்படின்னா 5000க்கு மேலே வரும். 6 ஷேட்ஸ்னால் 2000 சம்திங் வரும். ஸோ இந்த மாதிரி. பட் என்ன ஒரு விஷயம்னா, நீங்கள் இதை 3000 4000 வாங்குறதுங்கிறது ரொம்ப ஓகே பெஸ்ட்டுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒன் டைம் நீங்கள் இதில் வந்து அஃபோர்ட் போட்டிங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு இதோட எக்ஸ்பைரி டேட் முடிகிற வரை நீங்கள் யூஸ் பண்ணலாம். பிகாஸ் உங்களுக்கு என்னென்ன ஷேடு யூஸ் பண்ண தோணுதோ அந்த ஷேட்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அது முடிஞ்சாலுமே நீங்கள் செப்பரேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஸோ க்ரைலான் பேலட்டில் சொல்கிறதுக்கு இவ்வளோதான் இல்லை, நிறையா இருக்குது. ஆயில் ஸ்கின்னுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம், ட்ரை ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணலாம். ப்ராப்பராக ப்ரெப் பண்ணிவிட்டு ஸோ கலர் வேரியேஷன்ஸ் எவ்வளோ இருக்குது. இது ஒன்று இருந்தாலே நீங்கள் கான்டோர் எல்லாமே பண்ணிக்கலாம், பேசிக்காக எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குது க்ரைலான். இது ஒரு ஒன் ஆஃப் பெஸ்ட் பேலட்னே சொல்லலாம். நீங்கள் வந்து செல்ஃபுக்குமே நீங்கள் போட்டு பழகுறீங்க அப்படின்னாவே இது வாங்கி வச்சுக்கலாம். ஆஃபீஸ் டெய்லியும் ஆஃபீஸ் போகிறது, லைக் ஷூட் ஆஃபீஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃபீஸ்லாம் போனீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் இப்போ சொல்கிறாங்களா, வாட்டர் ப்ரூஃப். ஸோ அதுக்கு கூட இதெல்லாம் வந்துட்டு நல்லா யூஸ் ஆகும். வாட்டர் ப்ரூஃப் எல்லாத்துக்குமே இது ஒரு டைம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் ரிமூவ் பண்ணுறது, அது ப்ராப்பராக சிடிஎம் ப்ரெப் இதெல்லாம் பண்ணணும். ப்ரெப் அந்த சிடிஎம் கரெக்டாக பண்ணிங்களா மட்டும்தான் இது கரெக்டாக வரும். சிடிஎம் நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை போய் பாருங்கள். ஸோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணணும். ஸோ சிடிஎம் ப்ராசஸ் நான் வீடியோ இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ணியிருப்பேன், நீங்கள் அதையும் போய் பாருங்கள். பிகாஸ் ஏன் அப்படின்னா சிடிஎம் ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். மேக்கப்போட ஸ்டார்டிங்கே அதுதான். ஸோ அது நீங்கள் ஒழுங்காக பண்ணிங்களா அப்படின்னாவே டெர்மா பேலட் வந்து உங்களுக்கு மேக்கப்பை ரொம்ப ஸ்டேபிள் பண்ணி காட்டும், நல்லா காட்டும். ஸோ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பிரைடுக்கு நீங்கள் மேக்கப் பண்ண போகிறீங்க, அப்படி வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் கேட்குறாங்கன்னா இது போதும். நார்மல் மேக்கப் எல்லாத்துக்குமே இது ஓகே. வாட்டர் ப்ரூஃப்லாம் இப்போ சொல்கிறாங்களா, வாட்டர் ப்ரூஃப் வேணும் அப்படின்னா இது வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் தான். டெர்மா பேலட் வந்து வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் தான். இதை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் செப்பரேட்லாம் கிடையாது. இதில் உள்ள ஷேட்ஸே உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு விஷயம் அப்படின்னா, டெர்மா பேலட் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி சொல்கிறது, இப்போ நீங்கள் ஒரு வெக்கேஷன் போகிறீங்க இல்லை ஒரு டூர் போகிறீங்க அப்படின்னாவே நிறையா மேக்கப் பொருள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி உங்களுக்கு நீங்கள் நிறையா மேக்கப் போடுவீங்க. அந்த மாதிரி இந்த ஒரு டெர்மா பேலட் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா உங்கள் ஷேட்ஸில் எல்லாமே இருக்கும், கான்டோர் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இது நிறையா பொருள் எடுத்துகிட்டு போகணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது. இது ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணாவே பெஸ்ட். எனக்கு தெரிஞ்சு இது ஒன்றில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஆஃபீஸ் போகிற எல்லாருமே வந்துட்டு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ டெர்மா பேலட் வந்து இந்த மாதிரி நிறையா விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ரொம்ப பெஸ்ட் பேலட், சீரியஸாக சொல்கிறேன். கண்டிப்பாக அஃபோர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், ஆஃபீஸ் போகிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப அஃபோர்ட் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஸோ சீரியஸாக சொன்னோன்னா ரொம்ப நல்ல ப்ராடக்ட், வாங்கிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி நிறையா மேக்கப் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க, அண்ட் லைக்ஸ் போடுங்க, மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி மேக்கப்புக்கு சம்மந்தப்பட்ட நிறைய இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு வரிசையாக கொடுத்துட்டே இருக்கேன். அண்ட் இதை பற்றினதாக இருக்கட்டும், எந்த வீடியோ பற்றின டவுட்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த கமெண்ட் நான் ரிப்ளை பண்ணுவேன். அதை நீங்கள் போட சொல்கிற வீடியோஸை நான் கண்டிப்பாக போடவும் செய்வேன். ஸோ பாய்.